வழக்குகளுக்கு அஞ்சி பாஜகவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்ததாக கூறிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஊழல் பற்றி பேச மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எந்த தகுதியும் இல்லை எனவும் விமர்சித்துள்ளார். எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன் என்று உறுதியளித்த எடப்பாடி இப்பொழுது அனைத்து மிரட்டலுக்கும் பயந்து அஞ்சி நடுங்கி ஒடுங்கி தமிழ்நாட்டு மக்களை காட்டி கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டி சேர்ந்திருக்கிறார்கள். அதிமுகவுக்கு தலைமை தாங்கியவர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், கூட இருந்த சசிகலா அவர்கள் மீது வழக்கு பெங்களூர் கோர்ட்டில் நடந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய தலைவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு திமுக ஊழல் செய்வது என்று பேசுவது, இது ஒன்று எடப்பாடியே பகிரங்கமாக திட்டுறாந்தா திட்டணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். அவரை பகிரங்கமாக விமர்சிக்க முடியாத காரணத்தினால அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு அவர் எதையும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊமை சாமியாராக உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னொரு கட்சியை பார்த்து ஊழல் கட்சிங்கிறாரு. இப்படி சொல்வதற்கு முதலில் அமித்ஷாவுக்கு தார்மீக ரைட் இல்லை, தார்மீக உரிமையே கிடையாது.